அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. வணக்கம். தற்போது நம்ம சிம்ம ராசிக்கான சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்கலாம். இப்போ சனீஸ்வர பகவான் அஷ்டமத்து சனிக்கு வர்றாரு சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல. 6க்கு அதிபன் 8ல் வர்றது ரொம்ப நல்லது தான். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு சில பேருக்கு திடீர்னு யோக பாக்கியங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். திருமண காலகட்டத்தில் ஒரு சில பேருக்கு திருமணம் அமைவதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்து ராகுகேதுனுடைய பேச்சு இப்போ நடந்துருச்சு. குரு பலம் இருப்பதால் ஒரு சில பேருக்கு திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும். தசாபுத்திகளை பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்து பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணுங்கள். ஆனால் டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. கட்டாயமாக வீடு கட்டுறது இல்லை ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறதுன்றது நல்லது. சப்போஸ் சேவிங்ஸ்லாம் கையில் வச்சுருந்தோன்னா அதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் விரைய செலவுகளான சூழ்நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம். ஒரு சில பேர் வெளிநாடு போகணும் அதுக்காக முயற்சி பண்ணுறவங்களாம் யாராவது தெரிஞ்சவங்க மூலயமா நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க மூலயமா கொடுத்து பணம் கொடுத்து அதன் மூலயமா முயற்சி பண்ணுறதுலாம் ஓரளவு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தெரியாதவங்ககிட்ட பணம் கொடுத்தோன்னா திரும்பி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிரும். அதெல்லாம் அந்த பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனத்தோட இப்போ சிம்மராசிக்காரங்க இருக்கணும். அதில் தான் சொல்லுவாங்க அஷ்டமத்து சனி அழுது புரண்டாலும் விடாதுன்னுவாங்க. அதில் நெகட்டிவாக சொல்லக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி கண்டங்கள் மூல நூட்களும் நமக்கு அதுதான் சொல்லுது. கண்டங்கள் 4 8 கருதிய சனிசை நிற்கும் தண்டங்கள் விரைய உண்டாகும் திரவிய நாசமாகும் கொண்டதோர் மனை பேராம். மனைவினா குடும்பம் குறித்திரம் பந்து நஷ்டம் பந்து ஜனம் விட்டு பரதேசம் போவார் தானேன்றது அளவுக்கு ஒரு கடுமையான சூழ்நிலையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 8ஆம் இடம் நீர்கிரக தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருக்கிறதும் 6ஆம் அதிபதி 8ல் மறைகிறதும் ஒரு வகையான யோகம் தான். பயப்படுவாங்கன்னா இதை திகரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த அஷ்டமத்து சனியை சொல்லுவாங்க பாருங்கள், அந்த தீராத கோபம் போராய் முடியணுவாங்க. அந்த கோபத்தை மட்டும் கட்டாயமாக விட்டொழிக்கணும். கோபம் சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்ததுன்னா அது நல்லதில்லை. இந்த சினம் என்பது நம்ம சொல்லுவாங்க கோபத்தாட அடைந்த வெற்றியை விட இழந்த இழப்புகள் அதிகம்னு சொல்லுவாங்க. இப்போ கோபம்ன்றது ரொம்ப கடுமையான சூழ்நிலை நம்ம விட்டுறோம். நம்ம நெருப்பு தான், அதை எடுத்து டக்குன்னு அடுத்தவங்க மேலே போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையும் பாதிக்கும். அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வரும். அது அடுத்தது அந்த நெருப்பு எடுத்துட்டாலே நமக்கு ஒரு பாதிப்பு. அதுமாதிரி தான் கோபம்.